ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம பழைய சாதம் வச்சு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பண்ண போகிறோம். பழைய சாதத்தை தூக்கி போடாமல் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டோன்னா டிஃப்ரெண்ட்டான ரெசிபி செஞ்சு கொடுத்த மாதிரியும் இருக்கும். அதே சமயத்தில் நம்ம சாப்பாடை வேஸ்ட் பண்ணாத மாதிரியும் இருக்கும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான ரெக்வஸ்ட் இருக்குது. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி நீங்கள் பழைய சாதத்தில் தான் பண்ணீங்கன்னு சொல்லி யாருமே கண்டுபிடிக்க முடியாது. அந்தளவுக்கு நம்ம பெர்ஃபெக்டாக பண்ண போகிறோம். பாருங்கள், இதுக்கு நான் பழைய சாதம் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பழைய சாதம் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. புதுசாக வடித்த சாதம் கூட யூஸ் பண்ணால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் 1 கப் அளவுக்கு பழைய சாதம் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட நம்ம 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது, 1 வெங்காயம் பொடியாக நறுக்குனது, 1 தக்காளி பொடியாக நறுக்குனது, 1 கேரட் பொடியாக நறுக்குனது, இது எல்லாத்தையும் நம்ம சேர்க்க போகிறோம். தக்காளியில் அந்த விதை ஜூஸ்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. வெறுமனே அந்த சதை பகுதி மட்டும்தான் நான் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பொடியாக நறுக்கிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த காய்கறி வேணாலும் யூஸ் பண்ணலாம். குடமிளகா, அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி எந்த காய்கறி வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா கீரை வகைகள் கூட நீங்கள் பொடியாக நறுக்கிட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாம். இப்போ நம்ம சேர்த்தாச்சு. இது கூட நம்ம மசாலா தூள்லாம் சேர்த்துடலாம். மசாலா தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நிறைய மசாலா தூள் சேர்க்கலாம், கரம் மசாலா அந்த மாதிரி. அதுக்கப்புறமா இது கூட நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துடலாம். கடலை மாவு நீங்கள் 1/4 கப்லேருந்து 1/2 கப் வரைக்கும் கூட சேர்க்கலாம். நான் கம்மியாக சேர்த்துருக்கேன், ஏன்னா அரிசி நம்ம ரொம்ப கம்மியாக எடுத்துருக்கோம்ல, அதனால. ஸோ கடலை மாவு சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து நல்லா இந்த தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கிற போகிறோம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பார்த்துக்கிட்டு தான் நம்ம அடுத்து சேர்க்கணும். பாருங்கள், இந்த மாதிரி. ஒருவேளை உங்களோட மாவு ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட கடலை மாவு சேர்த்து கரைச்சிக்கிறலாம், தப்பு கிடையாது. பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு நம்ம இதை கரைச்சாச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். நீங்கள் உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு போகணும், ஏன்னா ஆல்ரெடி சோறில் நம்ம உப்பு சேர்த்து வேக வச்சுருப்போம். அதனால் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் உப்பு மட்டும் கம்மியாக சேர்க்கணும். இப்போ இதை நம்ம தோசையாக வார்த்து எடுத்துடலாம். இப்போது தோசைகள் நல்லா சூடாயிடுச்சு. இதில் ஒரு 1/2 வெங்காயம் நம்ம தேய்ச்சி விட்டுடலாம். அப்போ தோசை நல்லா வரும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு தோசை ஊற்றிடலாம். இப்போது சுற்றிலும் எண்ணெய் சேர்த்துருங்க. இந்த மாதிரி ஒரு சைடு இது நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நம்ம இன்னொரு சைடு திருப்பி விட்டுடலாம். இப்போது ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு, இது இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது பழைய சாதம் வச்சு செய்தோம் அப்படின்னு சொல்லி யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க. அவ்வளோத்துக்கு சுவையாக இருக்கும் இது. ஸோ பழைய சாதம்லாம் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி இனோவேட்டிவான டிஷ்ஷஸ் நம்ம பண்ணி கொடுத்தோன்னா சாப்பாடும் வேஸ்ட் ஆகாது. அதே சமயத்தில் நம்ம டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். இப்போ கீழ்பாகமும் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். இது ரெடி ஆகுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு 4 நிமிஷம் தான் ஆகும். கீழ்ப்பக்கம் ஒரு 2 நிமிஷம் வேகணும், மேல் பக்கம் ஒரு 2 நிமிஷம் வேகணும். ஒரு 4 நிமிஷத்து இது தயாராகிடும். அவ்வளோதான். இப்போ நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக தயாராக இருக்குல்ல. இது கூட நீங்கள் என்ன காய்கறி வேணாலும் சேர்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் கீரைகள்லாம் சேர்க்கலாம். ஸோ குழந்தைங்கள்லாம் கீரை விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம இது மாதிரி ரெசிபீஸில் சேர்த்து கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியும் கூட. நல்ல கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம்.
இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பழைய சாதம் வேஸ்ட் பண்ணாமல் அதை ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக செய்து கொடுங்க. எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்கள பார்த்து பயன்பெறுவாங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.